Welcome to Live in CA Funstar channel. இன்னைக்கு September 30 ஓட current affairs தான் பார்க்க போறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes of banking awareness video course is available with free ebook and MCQs. Our app is available in Play Store. 1 year subscription can make use of the link in the description and in the pinned comment. So RBI circulars PDF and the classes வேணும்னாலும் make use of the link. So the first news is International Translation Day. அதை வந்து எப்போ அப்சர்வ் பண்ணுறாங்க annually? அது எதுக்காக அப்படின்னா டிரான்ஸ்லேட்டர்ஸ் அண்ட் இன்டர்பிரிட்டர்ஸோட கான்ட்ரிபியூஷன் வந்து நம்ம எல்லோரும் யோசிக்கணும் இல்லையா. ஸோ அவங்களோட கான்ட்ரிபியூஷனையும் நம்ம வேல்யூ பண்ணணுன்றதுக்காக இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரான்ஸ்லேஷன் டே அது எப்போன்னு கேட்டிருக்காங்க, which is on September 30. ஸோ இதை வந்து வேர்ல்டு வைட் UN, FIT அண்ட் அதர் கல்ச்சுரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சேர்ந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ யாரெல்லாம் அப்படின்னா FIT தான் இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் டிரான்ஸ்லேட்டர்ஸ். 1953 இந்த குளோபல் அசோசியேஷன் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. டிரான்ஸ்லேஷன் ப்ரொஃபஷனை வந்து எக்ஸலண்ட்டாக ப்ரொமோட் பண்ணணும், அதில் வந்து நிறைய கோஆப்ரேஷன் அமாங் டிரான்ஸ்லேட்டர்ஸ் வேர்ல்டு வைட் இருக்கணுன்றதுக்காக. அண்ட் சென்ட் ஜெரோம் அப்படின்றவர் தான் பேட்ரான் செயின்ட் ஆஃப் டிரான்ஸ்லேட்டர். ஸோ பைபிளை லாட்டின் இதில் ட்ரான்ஸ்லேட் பண்ணதுக்கு ஹி வாஸ் ஃபேமஸ். ஸோ அதனால தான் அவரோட டே, அந்த டேயை கமெமரேட் பண்ணுற மாதிரி தான் September 30 வந்து அவங்க இன்டர்நேஷ்னல் ட்ரான்ஸ்லேஷன் டேன்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபார் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் டு த லிங்குவிஸ்டிக் ஆக்சசபிலிட்டி இது பண்ணுறதுக்காக. ஸோ அதனால தான் September 30 has been chosen. ஸோ வருஷம் இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் டிரான்ஸ்லேட்டர்ஸ் supported by UN, they observe September 30 as International Translation Day. சென்டர் ஜெரோம் அப்படின்றவரோட he is a patron saint of translator. ஸோ அவரோட நினைவாக ஆரம்பிச்சது. Then which archer won her first world gold medal at the age of 65? எந்த இதில் வின் பண்ணாங்க அப்படின்னா குவாங்சூ பேரா ஆர்ச்சரி வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் 2025 அப்படின்னா கிம் ஓக் கும் அப்படின்றவங்க தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ சவுத் கொரியாவில் 30th September அப்போது வின் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு வைடு அவங்களோட பர்ஃபார்மன்ஸை அக்ராஸ் த வேர்ல்ட் ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. இண்டிவிஜுவல் காம்படிஷன் வேரியஸ் இதுலேயுமே வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ் லைக் 2026 நக்யோ ஏஷியன் கேம்ஸ், 2028 பேரா ஒலிம்பிக்ஸ்லாம் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அவங்க எதில் வின் பண்ணியிருக்காங்க? குவாங்சூ 2025 பேரா ஆர்ச்சரி வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில் பேரா ஆர்ச்சர் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாக சைனா வந்து 12 மெடல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. இந்த இதில் காம்பவுண்ட் மென் ஓப்பன் அப்படின்ற ஒரு கேட்டகரி ஆஃப் இதில் வந்து இந்தியன் பிளேயரான டோமன் குமார் அவர் வந்து மெடல் வின் பண்ணியிருக்காரு, விச் இஸ் கோல்டு மெடல். அதே காம்பவுண்ட் மென் ஓப்பனில் ராகேஷ் குமார், ஸோ அவர் வந்து சில்வர் வின் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறையா இந்தியன் பேரா ஒலிம்பிக்ஸ் பேரா பிளேயர்ஸுமே வந்து வின் பண்ணியிருக்காங்க. இதுலேயே 4th பிளேஸும் வந்து ஷயம் சுந்தர் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் பிளேயர் தான். ஸோ நம்ம இந்தியாவிலேருந்துமே நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க ஏன் நியூஸில் வந்தாங்க அப்படின்னா ட்ரிபிள் கோல்டு மெடல் ஃபார் ஜாங்சிங் அவங்களோட பேர் வந்து இதுதானே கிம் ஓக் ஒகும் அப்படின்றவங்க வின் பண்ணதுனால வந்திருக்கு சைனாவோட. அதே மாதிரி இதில் வந்து ட்ரிபிள் கோல்டு மெடலிஸ்ட் ஒருத்தவங்க வேறு இருக்காங்க. அவங்க பேர் வந்து ஜாங் டியாக்சன் அப்படின்றவங்க. ஸோ இதிலேயே இந்த பர்டிகுலர் வேர்ல்டு ஆர்ச்சரி பேரா ஒலிம்பிக்ஸ்லேயே வந்து அவங்க 3 கோல்டு. ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் வந்து இந்த ஆக்சுவலாக பேரா ஒலிம்பிக்ஸில் கேட்டகரி நிறையா இருக்கும். ஸோ விஷுவலி இம்பேர்டு தனியாக, இல்லை அவங்களோட லெக்ஸு மட்டும் ஏதாவது இம்பேர்மெண்ட் இருந்தால் தனியாக, ஆர்ம்ஸு தனியாக, அந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். ஸோ அந்த லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக தான் இருக்கும். இதில் வந்து மென்ஸ் காம்பவுண்ட், அந்த ஆர்ச்சரியிலேயே காம்பவுண்டுன்னு இருக்குது. ஸோ இன்னும் ஒரு சில இதெல்லாம் வந்து ரெக்கர்வ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதில் லிஸ்ட்டு வந்து பெருசாக போகும். ஸோ நம்ம அளவுக்கு அந்தளவுக்கு பண்ண வேண்டாம். அண்ட் இந்த கேட்டகரியுமே வந்து மென் காம்பவுண்ட் மென் ஓப்பன், காம்பவுண்ட் விமென் ஓப்பன், அப்புறம் மென் WN ரெக்கர்வ் காம்பவுண்ட் ரெண்டும் சேர்த்து ரெக்கர்வ் மென் ஓப்பன், ரெக்கர்வ் விமென் ஓப்பன், விஷுவலி இம்பேர்டு 1, 2, 3ன்னு அந்த 1ல் என்ன மாதிரி டைப் ஆஃப் விஷுவலி இம்பேர்டு இருக்காங்க அந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டகரிஸ் இருக்கும். பட் இந்த மாதிரி நியூஸில் ரொம்ப ஹாட்டாக டாப்பிக்காக இருக்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் as per RBIயோட நியூ கைட்லைன்ஸ் effective from October 1, 2025 என்ன செக்டார்லாம் வந்து நாட் allowed to allow working capital loans against gold, ரா மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ். இதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான லோன்ஸ் வந்து ப்ராஹிபிட் பண்ணி வச்சுருந்தாங்க அக்கார்டிங் டு RBIயோட மெயின் டிரெக்ஷன்.
எந்த மாதிரியான லோன்ஸுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் த ஒன். இப்போது அதில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் இதுக்கெல்லாம் வந்து கொடுக்கக்கூடாது. எஸ்பெஷலி தேர் வாஸ் அ ரூல் தட் கோல்டு லோன் வந்து கோல்டு பர்ச்சேஸ்க்கு கொடுக்கக்கூடாது. லோன்ஸ் வந்து கோல்டில் ETF மாதிரியான எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து கோல்டு ETFs இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையுமே வந்து கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. சி, த lender shall not grant any advance or loans to purchase of gold in any form of including primary gold-ஆக இருக்கட்டும், நார்மலாக கோல்டு வாங்குறதா இருக்கட்டும். ப்ரைமரி கோல்டு இந்த சென்ஸ் என்னதுன்னா, நம்ம கோல்டு பார் இருக்கு இல்லையா, ஸோ 24 கேரட் கோல்டு பார் அப்படியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதுதான் வந்து ப்ரைமரி கோல்டு. அது தவிர்த்து இருக்கிற காயின்ஸு, நம்ம போட்டுட்ருக்க ஜுவல்லரிஸ் எல்லாமே வந்து செகண்டரி கோல்டு தான். ஸோ அது செகண்டரி கோல்டெல்லாம் ஆர்னமெண்ட்ஸ், ஜுவல்லரி, காயின்ஸ் இதெல்லாமே வந்து செகண்டரி கோல்டு ஆகிடும். ஆர் த பர்ச்சேஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் அசட்ஸ் பேக்டு பை கோல்டு. அந்த ஃபினான்ஷியல் அசட்ஸ் இதெல்லாம் பேக்டு பை கோல்டுனா ETFs, கோல்டு ETFs இருக்குது, கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வாங்குறதுக்கு லோன் கொடுக்கக்கூடாது. ஓகே, against primary gold or silver or a financial asset backed by primary gold or silver. So primary gold or silver loan, அதாவது கோல்டு வந்து நம்மளால் கோல்டு பார் 24 கேரட் பார் இருக்கு இல்லையா, ஸோ அதை கொடுத்து லோன் வாங்க முடியாது. அதாவது அகேன்ஸ்ட் கோல்டு, ப்ரைமரி கோல்டு ஆர் சில்வர். ஸோ அதே மாதிரியே பிஸ்கட் இருக்கும், ஃபுல் 100% சில்வர் வந்து கொடுக்க மாட்டாங்க. 100% சில்வர் பாருக்கு வந்து லோன் கொடுக்க முடியாது. அதை பிளெட்ஜ் பண்ணி லோன் வாங்க முடியாது. நம்மளால் எப்போவுமே வந்து இந்த ஜுவல்லரிஸ், ஆர்னமெண்ட்ஸ், காயின்ஸ் மட்டும்தான் பேங்க்கில் பிளெட்ஜ் பண்ணி லோன் வாங்க முடியும். ப்ரைமரி கோல்டும் சரி, ப்ரைமரி சில்வரும் சரி நம்மளால் கொடுத்து லோன் வாங்க முடியாது. ஸோ அது வாங்குறதுக்கும் அதை வச்சும் அகேன்ஸ்டாகவும் நம்மளுக்கு லோன் தர மாட்டாங்க. ஸோ ஃபினான்ஷியல் அசட்ஸ் லைக் ETFs, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு இல்லையா, கோல்டு பேக் பண்ண கோல்டு ETFs, கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை கொடுத்து லோன் வாங்கலாமா பேங்க்கில் அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடைக்காது. ஸோ அதெல்லாம் அப்படியே இருக்குது. ஆனால் இப்போ புது கிளாஸ் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த க்ரீன் கலர் ஒன். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ நோ லெண்டிங் ஃபார் கோல்டு பர்ச்சேஸ் ஆர் கோல்டு அகேன்ஸ்ட் ஹெல்த் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஸ்பெக்குலேஷன்ஸ். பட் இப்போ நீட் பேஸ்ட் எக்ஸப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீட் பேஸ்ட் எக்ஸப்ஷன் அப்படின்னா, சில பேருக்கு வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபினான்ஸ் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபினான்ஸ் தேவைப்படுறவங்களுக்கு லோன் கொடுக்கலாம். அதுவும் வந்து தேர் இஸ் அன் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி ப்ரொவைடட் தட் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க் ஆர் Tier 2 அண்ட் Tier 3 UCBs. ஸோ கூட வச்சுப்போம், ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ், Tier 2 UCBs, Tier 3 UCBs அண்ட் Tier 4 UCBs மட்டும்தான் அலவுடு. ஸோ இந்த 3 பேரும் என்ன பண்ணலாம், எக்ஸப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நீட் பேஸ்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபினான்ஸ் டு borrow who use gold or silver as a raw material. ஏன்னா சில பேர் வந்து கோல்டு அண்ட் சில்வரை ரா மெட்டீரியலாக வாங்கி அதுக்கப்புறம் தான் அவங்களோட மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. ஒரு கோல்டு கடை வச்சுருக்கவங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஸோ த borrower must use that gold and silver for protection or manufacturing. அதை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஸ்பெக்குலேஷனோ பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷனோடு இதை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே இருக்கும். ஸோ ஃபினான்ஸ் டு borrowers who use gold or silver as a raw material. அந்த ப்ரைமரி கோல்டு இருக்கு இல்லையா, ஏன்னா இங்கே சொல்லியிருக்கிறது எல்லாமே ப்ரைமரி கோல்டு தானே. ஸோ இங்கே வந்து ப்ரைமரி கோல்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இங்கே எஸ்பெஷலி ப்ரைமரி கோல்டு அண்ட் சில்வரை ஃபினான்ஷியல் அசட்ஸையோ பேக் பண்ணியிருக்கிற எதுக்கும் லோன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ப்ரொவைடட் தட் தேர் இஸ் அன் எக்ஸப்ஷன், ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ் மட்டும் கொடுக்கலாம். ஆல்சோ Tier 3 அண்ட் Tier 4 UCBs கொடுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு ரிஸ்க் இருக்காதுன்றதுனால தான் அவங்கக்கிட்ட மட்டும் சொல்கிறாங்க. ஸோ தே கேன் எக்ஸ்டெண்ட் நீட் பேஸ்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபினான்ஸ். ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் இந்த சென்ஸ் அதுதான் அவங்களோட பேசிக் நீட். அவங்க பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு பேசிக் ஃபினான்ஸ் தேவைப்படுறதே அதுதான். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் கோல்டு அண்ட் சில்வரை ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணி பண்ணுற சில மேனுஃபேக்சரர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட மேனுஃபேக்சரிங் ஆர் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு இன்புட்டாக அந்த ரா மெட்டீரியலாக கோல்டு அண்ட் சில்வர் இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் விச் சச் கோல்டு அண்ட் சில்வர் கேன் பி accepted as security. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அதை செக்யூரிட்டியாக எடுத்துக்கலாம். ஸோ இன் சச் கேசஸ் கோல்ட் ஆர் சில்வர் கேன் பி டேக்கன் அஸ் கொலாட்ரல் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க.
a bank extending such finance shall ensure that borrowers do not acquire or hold the gold for investment or speculation. ஸோ நீங்கள் இங்கே ஒரு லூப் ஹோல் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டு இந்த லூப் ஹோலில் மூலயமா நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்காக தான் நான் கோல்டு அண்ட் சில்வர் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை மேனுஃபேக்சரிங்காக வாங்குறேன்ற மாதிரி லோன் இங்கே வாங்கிட்டு அந்த லூப் ஹோலை யூஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை வேறு ஏதாவது ஸ்பெக்குலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டோ அவங்க பண்ணாங்க அப்படின்னா அது வந்து நாட் அலவுட். ஸோ அந்த கண்டிஷன் வந்து போடுறாங்க. ஸோ borrower must not அந்த பேங்க் வந்து பார்த்துக்கணும். மேக் ஷுர் தே ஷுடன்ட் இன்வெஸ்ட் இன் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஸ்பெக்குலேட்டிவ் பர்பஸஸில் யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி இந்த ஒரு எக்ஸம்ஷன் இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து கோல்டு ப்ரைமரி கோல்டும் சரி, ornaments, jewelry, coins for the purchase of financial assets, இது எதுக்கும் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, அதாவது கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணுறது, கோல்டு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, ப்ரைமரி கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குன்னு லோன் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி அந்த ப்ரைமரி கோல்டு அண்ட் சில்வர் இருக்கு இல்லையா, 24 கேரட்டில் இருக்கிற ப்ரைமரி பிஸ்கட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பிளட்ஜ் பண்ணாலும் நம்மளுக்கு லோன் கிடைக்காது. சேம் வே ETFs அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கோல்டு ETF, கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ இப்போது இதில் என்ன எக்ஸப்ஷன் கொடுக்குறாங்கன்னா, ஒருவேளை இதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க ஒரு மேனுஃபேக்சரிங்கோ ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸிங்கோ பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ், Tier 3 அண்ட் Tier 4 UCBs மட்டும் தே கேன் கிவ் லோன். மேக் ஷுர் அந்த லூப் ஹோலை யூஸ் பண்ணி திரும்ப அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அதை வந்து கொலாட்ரலாக நீங்கள் எடுத்துக்கலாம். தே ஷுடன்ட் யூஸ் தேட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ஸ்பெக்குலேஷன். ஸோ த பேங்க் மஸ்ட் வெரிஃபை த எண்ட் யூஸ் ஆஃப் த ஃபண்ட்ஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் த பிஸ்னஸ் அப்படின்னும் சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து October 1 எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றது 29th September இந்த நோட்டிஃபிகேஷனாக வந்திருக்கு. ஸோ இது RBI சர்க்குலர்ஸ் பேஜ் இருக்கு இல்லையா, ஸோ வெப்சைட் RBI வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதில் September 29 அன்னைக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த நேம் Reserve Bank of India lending against gold and silver collateral, first amendment direction 2025. just அந்த சேஞ்ச் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. net profit for SIDBI in financial year 25 19.5% இன்க்ரீஸ் ஆகி ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயரை விட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ வாட் இஸ் த ஆக்சுவல் அமௌண்ட் அப்படின்னா 4,811 crore. ஸோ SIDBI ரெக்கார்ட்ஸ் ஆல் டைம் ஹை நெட் ப்ராஃபிட். ஸோ இதன் மூலிமா என்ன SIDBIயோட கோர் ஒர்க் என்ன? SIDBI அப்படின்றதோட ஃபுல் ஃபார்ம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து 4,811 crore வந்து லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் இருக்குது. வென் கம்பேர்ட் டு FY24 19.5% வந்து இன்க்ரீஸ் இருந்திருக்கு. இந்த பேங்க்கோட பேலன்ஸ் ஷீட் வந்து 5.6 lakh crore வந்து இப்போதைக்கு இருக்குது. அண்ட் 20% டிவிடெண்ட் வந்து போர்டு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஃபார் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ இவங்க வந்து ஏன் இம்பார்ட்டண்ட், ஏன் நம்ம இவங்களோடதை பார்க்குறோம் அண்ட் அவங்களோட NPA, கிராஸ் NPA, நெட் NPA எல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா SIDBI இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் MSME செக்டர். ஸோ அவங்க வழியாக தான் ஃபினான்சிங் அண்ட் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் லைக் ரீஃபினான்சிங் இது எல்லாமே வந்து செக்டர் ப்ரமோஷன் இது எல்லாமே MSME செக்டர்ஸ்க்கு நடக்குது. ஸோ SIDBI ப்ராஃபிட்டபுளாக இருக்குது அப்படின்னா அவங்க கொடுக்குற லோன்ஸுமே ப்ராஃபிட்டபுளாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ MSMEs ஆர் கிரிட்டிக்கல் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட், எக்கனாமிக் க்ரோத், எக்ஸ்போர்ட், லிங்கேஜ் அக்ராஸ் த செக்டர்ஸ். ஸோ SIDBIயோட பர்ஃபார்மன்ஸ் இஸ் ப்ராக்ஸி சிக்னல் எப்படி ஸ்மால் பிஸ்னஸஸ் அண்ட் ஆண்டர்ப்ரினர்ஸில் எக்கோசிஸ்டம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ SIDBI ஹெல்த் நல்லா இருக்குது அப்படின்னா கிரெடிட் ஃப்ளோ நல்லா இருக்குது, கான்ஃபிடன்ஸ் அண்ட் MSME செக்டர் நல்லா இருக்குது, இன்ஸ்டிடியூஷனல் சப்போர்ட் ஃபார் MSME பிஸ்னஸ் வந்து க்ரோ ஆகும் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ ஸ்ட்ராங் டிமாண்ட் அண்ட் கிரெடிட் ஃப்ளோ ஃபார் MSMEக்கு வந்து இனிமேல் இன்னும் கிடைக்கும் பிகாஸ் ஆஃப் த அப்ராக்சிமேட் க்ரோத். 8.8% growth in loans and advancesன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. அண்ட் குட் அசட் குவாலிட்டி, ஏன்னா லோ NPA இருக்குது இல்லையா, ஸோ நெட் அண்ட் கிராஸ் ரெண்டுமே கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதன் மூலயமா SIDBIயோட போர்ட்ஃபோலியோலாம் மினிமலாக MSMEக்கு நல்லபடியாக ஃபினான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுது. அண்ட் ஃபினான்ஸ் ப்ராஃபிட்டபிலிட்டிலையுமே வந்து என்ன சொல்லுதுன்னா ஓவரால் சைஸ், பேலன்ஸ் ஷீட் இது எல்லாமே என்ன சொல்லுதுன்னா மிஷன் ஃபார் டெவலப்மெண்டல் செக்டரில் அவங்க நல்லபடியாக போயிட்டுருக்காங்க. அண்ட் இட் இஸ் ஆல்சோ கிவிங் ப்ராஃபிட் அப்படின்னு நிறைய ஃபாஸ்டர் அப்ரூவல்ஸ்லாம் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. இந்தளவுக்கு நல்லபடியாக இருக்குன்னா அதுக்கு காரணம் அதெல்லாம். அண்ட் தே ஹாவ் டு பி காஷியஸ் அண்ட் என்னெல்லாம் வாட்ச் பண்ணணும் அப்படின்னா கிரெடிட் ரிஸ்க் தான். ஸோ இன்னும் நிறையா கிரெடிட் ரிஸ்க் இருக்குது, கிரெடிட் ரிஸ்க் வந்து இருக்குது ஃபார் த அப்கமிங் இயர்ஸ். ஏன்னா நிறையா இன்னும் ட்ரேட் வார் முடியலை. ஸோ அப்படி இருக்கும்போது நெக்ஸ்ட் கம்மிங் இயர் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். பட் யா, இட்ஸ் குட். ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறது வந்து நல்லது தான்.
Then which tire company recently rolled out its first made in India passenger car tire from Chennai plant அப்படின்னா Michelin. ஸோ அவங்க தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட் இன் இந்தியா ப்ரீமியம் பேசஞ்சர்ஸ் கார் டயரை வந்து சென்னை பிளான்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கமர்ஷியலாக இட் வில் பி அவைலபிள் பை ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் 2026. ஸோ இது வந்து பேசஞ்சர் கார் எஸ்யூவி டயர் மார்க்கெட்டில் தே ஆர் க்ரோயிங் வெல். ஸோ மிச்லின்ஸோட லோக்கல் மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து இது ரெடி ஆகிருக்கு. ஸோ மிச்லின் ஆக்சுவலாக ஒரு ஃப்ரெஞ்ச் மல்டிநேஷ்னல் டயர் கம்பெனி. இந்தியாவில் தே டூ ஹாவ் அ மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இன் சென்னை. இந்தியாவில் 2009 தே ஆர் ஆப்ரேட்டிங். இப்போது இங்கேயே வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கு பிகாஸ் ஆஃப் த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ் மாதிரியான ஸ்கீம்ஸ் மூலமாக. Then which ride-sharing platform has partnered with Telangana Tourism to train the drivers as cultural ambassador, heritage captain initiatives ன்னு சொல்லிட்டு ராபிடோ. ஸோ ராபிடோவில் ஒர்க் பண்ணுற மெம்பர்ஸ்க்கு எல்லாமே வந்து ராபிடோ ஹெரிட்டேஜ் கேப்டன் அப்படின்ற இனிஷியேட்டிவ் மூலமா அவங்கள ட்ரெயின் பண்ண போகிறாங்க. ஸோ தெலுங்கானா கவர்மெண்ட்டோட டூரிசம் டிபார்ட்மெண்ட் தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க, ராபிடோ ஹெரிட்டேஜ் கேப்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டிரைவர்ஸ் எல்லாம் என்ன ட்ரெயின் பண்ண போகிறாங்கன்னா, நம்ம தெலுங்கானாவில் உள்ள கல்ச்சுரல் அண்ட் ஹெரிட்டேஜாக எப்படி வந்து ஃபாரினர்ஸ்க்கு காட்டலாம், என்னெல்லாம் சொல்லணும், நம்மளோட ஸ்டேட்டோட அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டோட ஹிஸ்ட்ரி, மானுமெண்ட்ஸ், கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ்லாம் எப்படி வந்து டூரிஸ்ட்டுக்கு கைடு பண்ணணுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாங்க. ஸோ அதுதான் இந்த இனிஷியேட்டிவ். நெக்ஸ்ட் வந்து வாட் வாஸ் த ரெக்கார்ட் ஆஃப் இயர் ஆன் இயர் ஐஐபி. இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். 4% ஆகஸ்ட் மந்தில் மாஸ்பி மினிஸ்ட்ரி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மேனுஃபேக்சரிங், மைனிங் எல்லாமே எவ்வளோ இருக்குது அப்படின்றது வந்து பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் விச் வாஸ் த விஷனரி ஃபீச்சர் இன் த ₹1 இந்தியன் ஸ்டார்ட் அப் engine, the decoding the Sanchet revolution அப்படின்னா டாக்டர் சின்னி கிருஷ்ணன். ஸோ இவர் தான் வந்து ஃபீச்சர் பண்ணப்பட்டிருக்க ஆர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டாக்டர் சின்னி கிருஷ்ணன் அண்ட் த சான்செட் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு த ₹1 இந்தியன் ஸ்டார்ட் அப் என்ஜின் டீகோடிங் த சான்செட் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியாவோட சான்செட் ரெவல்யூஷனுக்கு அவரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகம். மார்க்கெட்டிங் அண்ட் பேக்கேஜிங் இன்னோவேஷன் பயனியர் தான் இவர். ஸோ அதில் வந்து ஷாம்பூ, ஆயில் இதெல்லாமே வந்து சாஷேல வருதுல்ல, அதான் இது சாச்செட் ரெவல்யூஷன் சொல்கிறோம். ஸ்மால் சிங்கிள் சர்விங் பேக்கேஜஸ் அப்படின்றது தான் வந்து சாச்செட். வெல்வெட் அப்படின்ற பிராண்ட் தான் 1980s வந்து அதை கொண்டு வந்தாங்க. சுஜாதா பயோடெக் அப்படின்றவங்க CK குமார்ன்றவர் தான் கொண்டு வந்தார் PVC பில்லோ சாச்செட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அதுக்கப்புறம் வந்து கவின் கேர் அண்ட் ஸ்பெசிஃபிக்கலி சின்னி கிருஷ்ணன், ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் CK ரங்கநாதன், who runs Kavin Care. So often அவரை தான் வந்து கிரெடிட் பண்ணுறாங்க. What the rich man can enjoy, the poor man should be able to afford to அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த அந்த டேக்லைன் மூலியமாக தான் அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. லைக் ரொம்ப பெரிய பெரிய ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸ் கூட அந்த சாஷேஸில் அவைலபிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ mid-2000s சாச்சேட்ஸோட டாமினன்ஸ் வந்து அதிகமாக இருந்தது. எஸ்பெஷலி 2004 90% ஆஃப் த ரூரல் ஷாம்பு சேல்ஸ் வந்து சாஷேஸாக தான் இருந்திருக்கு, சாச்செட்ஸ். ஓகே, 70% ஆஃப் த பிராண்ட்ஸ் வந்து சாஷேஸில் தான் போகிறாங்க. ஸோ டாக்டர் சின்னி கிருஷ்ணன் இஸ் அ தமிழ்நாடு பேஸ்ட் இனோவேட்டர் அண்ட் ஆண்டர்பிரினர். கான்செப்ஷனலாக அவங்க தான் வந்து சாஷன் மாடலை வந்து கான்செப்ஷுவல் பண்ணி டெமோக்ரட்டைஸ் பண்ணதுனால அவங்களுக்கு அந்த கிரெடிட் வந்து கொடுக்குறாங்க. CK குமரவேல் இஸ் த co-founder of Natural Salon and co-author of this book, and who is the son of Dr. Chinni Krishnan. ஸோ இவர் தான் வந்து அந்த அஃபோர்டபுள் ஆண்டர்பிரினர்ஷிப் இன்ஸ்பயர்ட் பை ஹிஸ் ஃபாதர் லெகசி மூலமா இந்த புக்கை எழுதியிருக்காரு. அண்ட் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கம்யூனிட்டின்றவங்க தான் இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் அன் ஆர்கனைசேஷன் சேர்ட் பை CK அசோக் குமார், ஹூ இஸ் ஆல்சோ அ co-author ஆஃப் திஸ் புக் அண்ட் பிரதர் ஆஃப் குமரவேல். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து எழுதினது தான் த ₹1 இந்தியன் ஸ்டார்ட் அப் என்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ வந்து நிறைய சாஷஸ் தான் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறாங்க, பிகாஸ் அந்த பாட்டிலோட ரேட்டும் வந்து அது சேருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பியாண்ட் ஷாம்பூஸ், டூத் பேஸ்ட், சோப்பு, ஃபேஸ் க்ரீம்ஸ் எல்லாமே, லோஷன்ஸ், ஹேர் ஆயில்ஸ், ஜாம், பேக், பிக்கிள்ஸ், பர்ஃப்யூம், ஸ்பைசஸ், மஸ்கிட்டோ ரெப்பலண்ட், பாம்னு எல்லாமே வந்து சாஷேஸில் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ கவின் கேர் அப்படின்றது தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியாவை வந்து ரீஎலெக்ட் பண்ணியிருக்காங்க
ஐசிஏஓ கவுன்சிலுக்கு. இப்படி ரீஎலெக்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அதில் எந்த பார்ட் ஆஃப் ஐசிஏஓ கவுன்சில் படி ரீஎலெக்ட் பண்ணியிருக்காங்க டியூரிங் தேர் 42nd அசம்பிளி 2025 நடந்திருக்கு அப்படின்னா பார்ட் 2. ஸோ அந்த பார்ட் 2ல் தான் வந்து ரீஎலெக்ஷன் பற்றி சொல்லியிருப்பாங்க போல். ஸோ அதுபடி 2025 to 28 வரையும் ரீஎலெக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க ஐசிஏஓ நோ கண்ட்ரி லெஃப்ட் பிஹைண்ட் இனிஷியேட்டிவ் மூலமா. ஸோ வாட் இஸ் திஸ் ஐசிஏஓ? இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன், யுனைடெட் நேஷன்ஸ்க்கு கீழே இருக்கிற ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி. 1944 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸை எல்லாரும் ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக. ஸோ பார்ட் 2 ஆஃப் த செக்மெண்ட் சேஸ் country that contribute significant to the international civil aviation facilities. ஸோ அது மூலமா நம்ம வந்து ரீஎலெக்ட் பண்ணப்பட்டிருக்கோம். That's it. Who has been appointed as the new MD and CEO of Union Bank of India as per the ACC latest report அப்படின்னா ஆஷிஷ் பாண்டே. ஸோ ஆஷிஷ் பாண்டே தான் வந்து நியூ எம்டி அண்ட் சிஓவாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி ஆஃப் கேபினட் தான் அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ ஆஷிஷ் பாண்டேவை எம்டி அண்ட் சிஓ ஆஃப் யூனியன் பேங்க்காக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கல்யாண் குமார் அப்படின்றவரை சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவோட எம்டி அண்ட் சிஓவாகவும் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ 3-year term until further notice வரையும் இவங்க 2 பேருமே வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அதனால தான் முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் 2 பேரோட பிக்சர் இருந்துச்சு. That's it. நெக்ஸ்ட் யார் வந்து பிராண்ட் அம்பாசடராக 28th ITTF ATTU ஏஷியன் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப்பாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஷரத் கமல். ஸோ ஷரத் கமல் வில் பி த பிராண்ட் அம்பாசடர் ஃபார் 28th ITTF ATTU ஏஷியன் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப். ஸோ that's it. அவரோட இது எதுக்குன்னா டு ப்ரமோட் த டேபிள் டென்னிஸ் இன் இந்தியா. ஸோ 2026 வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்புக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு திஸ் ஸ்போர்ட் இஸ் இம்பார்ட்டண்ட். இந்த டோர்னமெண்ட் வந்து October 11 to 15 நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. Then which 2 Kerala-based facilities received PCB award for pollution control and environment protection அப்படின்னா விழுஞ்சம் போர்ட் அண்ட் திருவனந்தபுரம் ஏர்போர்ட். ஸோ PCB எக்ஸலன்ஸ் அவார்ட் வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் அண்ட் என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷனுக்காக கொடுக்குறது. அது வந்து கேரளாவில் இருக்க விழுஞ்சம் போர்ட்டுக்கும் திருவனந்தபுரம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஃபார் தேர் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் இனிஷியேட்டிவ்ஸ் நிறைய எடுத்ததுனால. ஸோ ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு PCB அவங்க தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆரா 2025 கான்க்ளேவ் அப்போ தான் இந்த அவார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. தென் ஸ்குவாட்ச் அவார்டு வந்து மல்டிபிள் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், எந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் கொடுத்துருக்காங்க ஃபார் வாட் அப்படின்னா அன்லாக்ட் அண்ட் M-Cube அவார்ட்ஸ்னு இனிஷியேட்டிவ் மூலமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா KSRTC. ஸோ அன்லாக்ட் M-Cube அண்ட் ஸ்காட்ச் அவார்ட்ஸ் இது 3மே வந்து வின் பண்ணியிருக்காங்க. குருகிராமோடது குருகிராமில் அன்லாக்ட் அண்ட் M-Cube அவார்ட், டெல்லியில் ஸ்காட்ச் அவார்ட், இந்த 3 அவார்டும் வாங்கியிருக்காங்க. இந்த அவார்ட்ஸ் வந்து 19th and 20th of September ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க கர்நாடகா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கு. ஸோ 3 அன்லாக் அவார்ட், 2 M-Cube அவார்ட் அண்ட் ஸ்காட்ச் அவார்ட் 2025. எதுக்காக அப்படின்னா HR ப்ராக்டிஸ் அண்ட் டெக்னாலஜி, ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் அதுவும் யூஸ் பண்ணதுனால நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ அதை வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணதுனால அவங்களுக்கு இந்த அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த நேம் ஆஃப் த இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் வேக்சின் அகேன்ஸ்ட் இன்ஃபெக்ஷியஸ் போவைன் ரினோட்ராக்டிஸ் IBR launched in September 2025 அப்படின்னா லக்ஷா IBR. ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நம்மளே தயாரித்தது. இது வரையும் வந்து இந்த வேக்சின் இல்லையான்னு கேட்டால் இருந்திருக்கு, பட் இந்தியாவில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆனந்த் குஜராத் அந்த இடத்துல தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க டியூரிங் DBBD டைமண்ட் ஜூப்ளி செலிப்ரேஷன் அப்போது. ஸோ இந்தியன் இம்யூனாலஜி லிமிடெட் அவங்க தான் வந்து நேஷ்னல் டெய்லி டெவலப்மெண்ட் போர்டோட பார்ட்னர் பண்ணி இந்த லக்ஷா IBR லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸாக டெவலப் பண்ணப்பட்ட GE deleted டிவா மார்க்கர் வேக்சின் இன்ஃபெக்ஷியஸ் IBR இருக்கு இல்லையா, ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது எதுக்கு வரும் அப்படின்னா கவுக்கு தான் யூஸ்வலாக வரும். ஸோ இதன் மூலயமா இது என்னெல்லாம் பாதிக்கும், எப்படி பாதிக்கும் கேட்டில் அப்படின்னா ஏரோசல் அண்ட் சீமன் அதெல்லாம் வந்து இன்ஃபெக்ட் பண்ணி இன்ஃபர்டிலிட்டி, அபார்ஷன், மில்க் லாஸ் இதெல்லாம் நடக்கிறதுக்கு இந்த IBRன்ற இன்ஃபெக்ஷன் வந்து இருக்கிறதுனால நம்மளுக்கு மில்க் லாஸ் ஆகும் இல்லையா. ஸோ இந்தியாவில் 32% ஆஃப் த IBR ப்ரிவலன்ஸ் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் வந்து GE deleted டிவா வேக்சினாக யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ a marker vaccine that allow differentiation of infected from vaccinated animal by deleting the GE gene. ஸோ இந்த பர்டிகுலர் இன்ஃபெக்ஷன் எந்த பர்டிகுலர்
பர்டிகுலர் ஜீனை போய் அஃபெக்ட் பண்ணுதோ அதை வந்து டெலிட் பண்ணுற மாதிரி அந்த வைரஸ் அட்டாக் பண்ணாத மாதிரி தே ஆர் கோயிங் டு டூ திஸ் யூஸிங் திஸ் வேக்சின். ஸோ இந்தியன் இம்யூனாலஜிஸ்ட் லிமிடெட் விச் இஸ் இன் ஹைதராபாத் அண்ட் NDDB விச் இஸ் நேஷ்னல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்ட் 1965 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியா ரீசெண்டாக ஃபர்ஸ்ட் கிராஸ் பார்டர் ரயில்வே ப்ராஜெக்ட் ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க வித் நெய்பரிங் கண்ட்ரி. அந்த நெய்பரிங் கண்ட்ரியோட பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. வித் த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து worth of 4030 crore. ஸோ பூட்டானோட தான் நம்ம வந்து அந்த ரயில்வே ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஐ ஹோப் யூ நோ திஸ். மோர் தென் 90 kilometers லென்த். தென் ஆல் விமென் இன்ட்ராக்டிவ் செஷன் அப்படின்னு ஒன்று வந்து எந்த ஆர்கனைசேஷன் ஹோஸ்ட் பண்ணாங்க? த ஸ்வஸ்த் நாரி சஷ்டக் பரிவார் அபியன் அப்படின்ற ஒரு இதுக்கு கீழே ஒரு செஷன், ஆல் விமன் இன்ட்ராக்டிவ் செஷன் வந்து எந்த ஆர்கனைசேஷன் ஹோஸ்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. விச் இஸ் DGAFMS, ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் சர்வீசஸோட ஒரு firm. ஸோ சவுத் பிளாக் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் நியூ டெல்லியில் இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் சர்வீசஸ். ஸோ அவங்க தான் இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் எதுக்காகனா நேஷ்னல் வைல்டு ஹெல்த் அவேர்னஸ் வந்து விமெனுக்காக எஸ்பெஷலி இருக்கணும். விமென்ஸோட ஹெல்த் அவங்களோட ப்ரியாரிட்டி, அவங்கள ஃபஸ்ட்டு ப்ரியார் பண்ணணும். தே ஹாவ் டு பி ஹெல்தி. அது எல்லாத்தையும் இது மக்களுக்கு உணர்த்துறதுக்காக இந்த ஒரு கேம்பெயின். தட்ஸ் இட். நெக்ஸ்ட் 29th of September எத்தனை ஹெல்த் கேம்ப்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க இந்த ஸ்வஸ்த் நாரி சஷ்டக் பரிவார் அபியான் மூலமா அப்படின்னா 11.31 lakh கேம்ப்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் யூ நோ செப்டம்பர் மந்த் ஃபுல்லாகவே வந்து அந்த போஷன் அபியான் இருக்கிறதுனால ஃபுல்லாக இந்த மாதிரியான கேம்பெயின்ஸ் மூலயமா மதர் சில்ட்ரன் எல்லாத்தையுமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்த்தியாக எப்படி அவங்களோட லைஃப் இருக்கணும், ஹெல்த்தியாக எப்படி சாப்பிடணும், எப்படி நியூட்ரிஷனஸ் ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கேம்ப்ஸ்லாம் நடக்கும். ஸோ அதில் ஒன்று தான் இதுவும். நெக்ஸ்ட் வந்து அன்டில் விச் டேட் இந்தியன் கவர்மெண்ட் வந்து RODPT எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ் ஸ்கீமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. விச் இஸ் ஃப்ரம் March 2026. ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ரெமிஷன் ஆஃப் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் ஆன் எக்ஸ்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது தான் ஃபுல் ஃபார்ம். ஸோ இந்த இது வந்து எதுக்கு அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஃபார் டியூட்டிஸ் டேக்ஸஸ் அண்ட் லெவிஸ் எல்லாம் வரும்ல. ஸோ ப்ரொடக்ஷன் மூலயமா சில டேக்ஸஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் ரீஇம்பர்ஸ் பண்ணிக்கலாம் கவர்மெண்ட் கிட்ட. அவங்க ஒரு மாதிரி பில் எல்லாம் சப்மிட் பண்ணாங்க. நான் வந்து இந்த பர்டிகுலர் குட்ஸ் இவ்வளோ ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணி நான் எக்ஸ்போர்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஸோ இதன் மூலயமா கண்டிப்பாக நம்மளுக்கு டாலர்ஸ்லேயோ மற்றதுலேயோ ரெமிட்டன்ஸ் வந்திருக்குமா, உள்ள டாலர்ஸ் வந்திருக்குமா. ஸோ இதெல்லாம் வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன்னு காட்டும்போது நான் ரீஃபண்டட் ஆர் ரிபேட்டட் அண்டர் த அதர் ஸ்கீம்ஸ் பண்ணாத மாதிரி இந்த பர்டிகுலர் ஸ்கீமில் மட்டும் தே வில் கிவ் ரீஇம்பர்ஸ்மெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து எம்பெடட் காஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எவ்வளோ காஸ்ட் வந்து காமிக்கிறாங்களோ அதில் இந்தியன் எக்ஸ்போர்ட்டில் லெஸ் காம்படிட்டிவ் கம்பேர்ட் டு த குட்ஸ் ஃபார் அதர் கண்ட்ரிஸ் இருக்கிறதுனால வி ஆர் மேக்கிங் திஸ் திங்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து மோர் காம்படிட்டிவ் டியூட்டி ட்ராபேக் அண்ட் ரிபேட் சிஸ்டமாக கொண்டு வரதுக்காக பண்ணது. 1st Jan 2021 இந்த பர்டிகுலர் ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணுறாங்க. மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் ஃப்ரம் இந்தியன் ஸ்கீம் அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. மர்ச்சன்டைஸ் இம்போர்ட் ஃப்ரம் எக்ஸ்போர்ட் MEIS. ஸோ மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் ஃப்ரம் இந்தியன் ஸ்கீம் அப்படின்ற பர்டிகுலர் ஸ்கீமை ரீப்ளேஸ் பண்ணி வந்தது தான் இந்த RODTEP. ஸோ WTO ரூல்ஸுக்கு இது வந்து ஆக்சுவலாக அகேன்ஸ்ட் தான். அதனால தான் இன்னமும் வந்து நிறைய கண்ட்ரி நம்ம மேலே ப்ளேம் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி MSP கொடுக்காதீங்க, எக்ஸ்போர்ட்டுக்கு இன்சென்டிவ் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் we do. ஸோ RODTEP aims to reimburse the embedded tax, duties and levies. எக்ஸ்போர்ட்டர்ஸ் பியர் பண்ணுறது எல்லாத்தையும் கவர்மெண்ட்டே கட்டுது. ஸோ தட் நீங்கள் நிறையா எக்ஸ்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்போர்ட் காஸ்ட் எல்லாம் பார்த்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணாமல் இருக்காதீங்க, அதை நான் ஏற்றுக்கிறேன், டூ மோர் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஃபியூவல் டேக்ஸஸ், எலக்ட்ரிசிட்டி டியூட்டிஸ், லோக்கல் டேக்ஸஸ் அதில் எல்லாத்தையுமே வந்து ஸ்டேட் லெவல் லெவிஸில் அது எல்லாமே போயிடும். எலிஜிபிள் எக்ஸ்போர்ட்டர்ஸ் யார் அப்படின்னா எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஃப்ரம் டொமஸ்டிக் டேரிஃப் ஏரியா, அவங்கெல்லாம் வந்து எலிஜிபிள். Also exporters under special frameworks like authority authorization holders, export orient units, special economic zones ன்னு சொல்லக்கூடிய இப்போ இந்த gift cities இருக்கு இல்லையா, ஸோ அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து இது eligible for this RODTEP scheme. ஸோ ரேட்ஸ் அண்ட் ஹெச்எஸ் பார்க்கும்போது இதில் ஸ்பெசிஃபிக் ரேட்ஸ் இருக்குது. ஃபிக்ஸ்டு ரேட் பெர் யூனிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆல்சோ ஹார்மனைஸ்டு சிஸ்டம் கோட் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, HSCன்னு சொல்லிட்டு. ஸோ அதுபடியும் வந்து
சில கோட்ஸ் அண்ட் லைன்ஸ் இருக்கும், அது ஏற்ற மாதிரி தான் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்கீம் வந்து ஒர்க் ஆகும். இந்த ஸ்கீமை வந்து இப்போது மார்ச் 2026 வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக இந்த ஸ்கீமுக்கு டெட்லைன் வந்து செப்டம்பர் 30, 2025 கொடுத்ததுனால இப்போ எக்ஸ்டென்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்கீமுக்கு இந்த ஃபினான்ஷியல் இயர் FY26 எவ்வளோ அலோகேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 18,233 crore. And cumulative disbursement up to 31st of March 2025 வரையும் இந்த பர்டிகுலர் ஸ்கீமுக்காக கவர்மெண்ட் ஒதுக்கின பட்ஜெட் மட்டும் எவ்வளோனா 57,976.78 crore. DTP ஒரு ஃப்ளாக்ஷிப் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் ஸ்கீம். ஸோ ரீஇம்பர்ஸ்மெண்ட் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் அண்ட் லோக்கல் லெவிஸ் எல்லாத்துலேருந்தும் டேக்ஸ் பேர்டனை கம்மி பண்ணுறதுக்காக வந்த ஒரு ஸ்கீம். ஸோ எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்போர்ட் நிறையா பண்ணுங்கன்றதுக்காக கவர்மெண்ட் நிறையா ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதில் ஒன்று தான் இது. நெக்ஸ்ட் வந்து ஹைசா இம்பேக்ட் ஹப் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க ஒரு CSR எக்ஸ்சேஞ்ச் போர்ட்டல்னு ஹைதராபாத்தில். ஸோ யார் லான்ச் பண்ணான்னு கேட்டிருக்காங்க. ஜிஷ்ணு தேவ் வர்மா அவர் தான் லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ ஹைசியா CSR எக்ஸ்சேஞ்ச் போர்ட்டல் ஹைசியா இம்பேக்ட் ஹப் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் கைண்ட் போர்ட்டல். ஹைதராபாத் சாஃப்ட்வேர் என்டர்பிரைசஸ் அசோசியேஷன் தான் வந்து இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இனிஷியேட்டிவ் கீழே இதை வந்து க்ரியேட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஹைதராபாத் சாஃப்ட்வேர் என்டர்பிரைசஸ் அசோசியேஷன்றது வந்து இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன். ஐடி அண்ட் சாஃப்ட்வேர் செக்டரில் இருக்க ஹைதராபாத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து உருவாக்கின அசோசியேஷன். ஸோ CSR ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களுக்கு தெரியும். ப்ராஃபிட்லேருந்து 2% they have to do லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் ப்ராஃபிட் இருக்கணும், டர்ன் ஓவர் எவ்வளோ இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சில க்ரைட்டீரியாஸ்லாம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இருக்கிறவங்க மட்டும்தான் CSR கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து which of the following organization NCVET approved skill courses வந்து டீ சோமலையர்ஸ் அண்ட் டீ டேஸ்டிங் அதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டீ போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ NCVET அப்ரூவ்டு ஸ்கில் கோர்சஸை வந்து டீ சோமலியர்ஸ் அண்ட் டீ டேஸ்டிங்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வெஸ்ட் பெங்காலில். ஸோ இந்த 2 ஸ்கில் பேஸ்டு கோர்சஸ் வந்து எசென்ஷியல்ஸ் ஃபார் டீ சோமலியர்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் ஆஃப் டீ டேஸ்டிங்னு டெவலப் பண்ணி அக்ரிகல்ச்சர் ஸ்கில் ஆஃப் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட சேர்ந்து சப்போர்ட் பண்ணி தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. NEP 2020 கீழே இதுவும் ஒன்று வொகேஷனல் கோர்ஸ் மாதிரி ஆட் ஆகும். So what is this NCVET? National Council of Vocational Education and Training, which is a regulatory body under the Ministry of Skill Development and Entrepreneurship. அவங்க தான் வந்து இந்த ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணி அப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகே ஒரு ஒழுங்காக அந்த கோர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஸோ அவங்க அப்ரூவ் பண்ண டீ ஸ்கில் கோர்சஸ் 2 தான் லான்ச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து எந்த ஸ்டேட் ரீசெண்டாக குளோபல் கெப்பாசிட்டி சென்டர்ஸ் 2025 பாலிசியை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க டு அட்ராக்ட் குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா மகாராஷ்டிரா. ஆக்சுவலாக இந்த GCC தமிழ்நாடும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஆந்திரா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, தெலுங்கானா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இன்னும் மகாராஷ்டிராவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்ட்டுன்னு இப்படி கேட்க மாட்டாங்க கண்டிப்பாக. பட் ஒவ்வொரு ஸ்டேட்டும் என்ன மாதிரியான பாலிசி வச்சுருக்காங்கன்றதை லைட்டாக ஒரு லைன் பார்த்துக்கோங்க. புதுசாக வந்து 36.50 crore worth உள்ள ஸ்போர்ட்ஸ் பவர் அண்ட் ரோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸை கேந்திரபல் டிஸ்ட்ரிக்டில் யார் ரீசெண்டாக இனாக்ரேட் பண்ணா அப்படின்னா ஒமர் அப்துல்லா யார்? ஹீ இஸ் JNKயோட CM ஒமர் அப்துல்லா. ஸோ மல்டி ஸ்போர்ட்ஸ் அண்ட் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஃபவுண்டேஷன் லைட் பண்ணியிருக்காங்க. 4 க்ரூசியல் ரோட் கனெக்டிவிட்டிஸ் கேதரபல் டிஸ்ட்ரிக்ட்லேயும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ரீட் பண்ணால் மட்டும் போதும். எந்த அப்கமிங் இந்தியன் ஏர்போர்ட் வந்து ரீசெண்டாக ஏரோட்ரோம் லைசன்ஸ் வந்து DGCA கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க ஆஃபீஸ் இனாகுரேஷனுக்காக அப்படின்னா நவி மும்பை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஸோ நவி மும்பை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு தான் இந்த லைசன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. எதுக்கு? ஃப்ரம் DG ஆஃப் சிவில் ஏவியேஷன் கிட்டே இருந்து எதுக்காக அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா ஃபார் கிரியேஷன் ஆஃப் நியூ ஏர்ட்ரோம் லைசன்ஸ். ஸோ இது எதுக்காக மோஸ்ட்லி இந்த ஏர்போர்ட்ஸ் எல்லாம் வாங்குறாங்க அப்படின்னா கமர்ஷியல் ஃப்ளைட் ஆப்ரேஷனுக்காக தான் வாங்குறாங்க. ஸோ ஆல் சேஃப்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் காம்ப்ளைன்ஸ் ரெக்குவயர்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தே வில் கிவ் த லைசன்ஸ். ஸோ அதை தான் வந்து நவி மும்பை ஏர்போர்ட்டில் வாங்கியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட். ஸோ 2nd MMR 8th October வந்து இனாக்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் வந்து கீ ஃபிகர்ஸ் லைக் மோடி அதானிலாம் வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. தென் ஃப்ரம் விச் டேட் வில் டெல்லி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து நியூ அரைவல் கார்டு சிஸ்டமை வந்து ஃபாரின் ட்ராவலர்ஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்னு கேட்டிருக்காங்க ஃப்ரம் October 1, 2025. ஸோ இது இனிமேல் வந்து அரைவல் கார்டு தான் கிடைக்கும்.
especially for the foreign travelers. ஸோ அவங்களுக்கு இனிமேல் அந்த கார்டு பேஸ்ட் ஒரு பேப்பர் பேஸ்ட் அப்படி இல்லாமல் பேப்பர்லெஸ்ஸாக அரைவல் கார்டு சிஸ்டம் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். ஃபாரின் ட்ராவலர்ஸை வந்து அவங்களோட அரைவிங் டீட்டெயில்ஸ் ஆன்லைனில் அப் டு 3 days பிஃபோர் த அரைவலுக்கு முன்னாடியே சப்மிட் பண்ணாங்கன்னா ட்ரெடிஷ்னல் பேப்பர் பேஸ்டு டிஸ்பார்ட்மெண்ட் கார்டு இல்லாமல் திஸ் வில் பி யூஸ்ட் ஃப்ரம் ஹியர் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் வகாட்டம் ஆப் அந்த ஆப் மூலயமா தே கேன் டூ this immigration process. ஸோ அரைவல் கார்டு சப்மிஷன் எல்லாமே வந்து இதில் ஈஸியாக நடக்கும் இனிமேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் வரப்போகிறவங்க எல்லாருமே இந்த ஆப் பர்டிகுலர்லி அந்த ஆப்பை வந்து வச்சுருப்பாங்க. ஸோ next, what is the total length of the newly inaugurated T Nagar steel flyover in Chennai அப்படின்னா 2 kilometers stretch இருக்குது. எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரெச்லேருந்து 2 kilometers எக்ஸ்ட்ராவாக இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க ஃப்ளைஓவர் அண்ட் டி நகர். ஸோ இதை வந்து நம்ம சீஃப் மினிஸ்டர் எம்கே ஸ்டாலின் தான் இனாக்ரேட் பண்ணி வைக்கிறாரு. ஸோ சவுத் உஸ்மான் ரோட் டு சிஐடி நகர் ஃபர்ஸ்ட் மெயின் ரோடு இன் சென்னையோட ஷாப்பிங் ஹப் டி நகர் இருக்கு இல்லையா, ஸோ அதில் 164.92 crore worth உள்ள இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ that's it. நெக்ஸ்ட் வந்து விச் இந்தியன் ஸ்டேட் ரீசெண்டாக வந்து ஆன்லைன் சிஸ்டம் டு ஸ்ட்ரீம்லைன் டிஜிட்டைஸ் அண்ட் லேண்ட் அக்விசிஷன் ப்ராசஸை ஈஸியாக்கிறதுக்காக ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கர்நாடகா தான். ஸோ யூஸ்வலாக இந்த ஸ்வமித்வா ஸ்கீம் மூலியமாகவும் இல்லை இதுவே இந்த ஸ்வமித்வா ஸ்கீமையே வச்சுக்கிட்டு அர்பன்லேயும் இப்போது அந்த மார்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க லேண்ட் மார்க்கிங் எல்லாம். ஸோ இப்போ ஆன்லைன் சிஸ்டம் ஃபார் லேண்ட் அக்விசிஷனுக்கும் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஆக்சுவலாக இது ஆல்ரெடி நிறையா ஸ்டேட்ஸில் இருக்குது, ஆந்திராலெலாம் இருக்குது. ஸோ ஆல் ஸ்பெஷல் லேண்ட் அக்விசிஷன் ஆஃபீஸர்ஸ் வந்து ப்ராசஸ் எல்லாம் வந்து இனிமேல் ஆன்லைனில் இருக்க போது ஆன்லைனில் எல்லாமே இட் வில் ப்ரிவெண்ட் த ஃப்ராட் அண்ட் கரப்ஷன் இன் த லேண்ட் அக்விசிஷன் ப்ராசஸ். ஸோ லேண்ட் ரிலேட்டட் டீலிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து இனிமேல் ப்ராசஸ் ஆகும்போது ஏன் கர்நாடகாவில் எஸ்பெஷலி அவங்க பண்ணுறாங்கன்னா புதுசாக ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி வந்து கர்நாடகாவில் பெங்களூரு அங்கெல்லாம் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா ஆல்ரெடி எந்த லேண்ட் எந்த இடத்துல எவ்வளோ ப்ரைஸுக்கு போயிட்டுருக்கு அப்படின்றது எல்லாமே இந்த பர்டிகுலர் ஆப் மூலிமா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ எல்லாமே டிஜிட்டலைஸாக இருக்கும்போது தே ஹாவ் கிளியர் ஐடியா எங்கே ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணும்போது தான் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நல்லபடியாக வருன்றதுனால இதெல்லாம் பண்ணுங்கன்னு இதுக்கு முன்னாடியே நம்ம கவர்மெண்ட்டுக்கு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தது தான். ஸோ அதை கர்நாடகா கவர்மெண்ட் வந்து கையில் எடுத்துருக்காங்க, which is a good thing. So that's it for today. If any do comment and make use of the link in the description and in the pinned comment. Thank you for listening.